வணக்கம் தோழர்களே, நான் சுந்தரவள்ளி. தமிழ்நாட்டு விவசாயிகளினுடைய வயிற்றுல அடிச்சிருக்காரு விஜய். தேர்தல் வாக்குறுதியில சொன்னது ஒண்ணு, செஞ்சது ஒண்ணு. கொந்தளித்து ரோட்ல போராட்டத்தை நடத்தி கொண்டிருக்கிறார்கள் விவசாயிகள். எங்களை அவமானப்படுத்தாதீங்க, எங்களை அசிங்கப்படுத்தாதீங்க அப்படின்னு கடுமையாக எதிர்குரலை எழுப்பிட்டு இருக்கிறாங்க விவசாயிங்க. எப்படி வயிற்றுல அடிச்சாரு தோழர்களே? உங்களுக்கு தெரியும், அண்ணன் படத்துல வசனம் பேசினார்னா திரிக்க விடுவாரு. அதுவும் கத்தி படத்துலாம் விவசாயிகளுக்காக கத்தி கத்தி பேசுவார். விவசாயிகளுக்கு ஒண்ணுன்னா அவ்வளவுதான், களத்துல முடிச்சிருவேன்வாரு. அப்படியே பயங்கரமா சீன்ல நடிப்பாரு. ஆனா யதார்த்தமான அரசியலுக்குள்ள விவசாயிகளை குறித்து எதுவுமே அறியாத ஒரு பீஸா நம்ம அண்ணன் இருக்க. எதுவுமே தெரியாது. இந்தியா முழுவதும் கடந்த 10 ஆண்டுகள்ல 3 லட்சத்துக்கு மேற்பட்ட விவசாயிகள் தற்கொலை செஞ்சிருக்கிறாங்க. வாங்கின கடனை கட்ட முடியாம தற்கொலை செஞ்சிருக்கிறாங்க. ஒன்றிய அரசு, பாஜக அரசு விவசாய கடனை நாங்க தள்ளுபடி பண்ண மாட்டோம், அதெல்லாம் மாநில அரசினுடைய வேலை என்று தூக்கி எரிஞ்சிட்டாங்க விவசாயிகள். ஆனா 25 லட்சம் கோடி 30 லட்சம் கோடி வாரா கடனா அறிவிச்சு பெரும்பணக்காரர்களுடைய கடன் எல்லாம் தள்ளுபடி பண்ணிடுவாங்க. ஆனா மாணவர்களுக்கான கல்வி கடனை தள்ளுபடி பண்ண மாட்டாங்க, விவசாயிகளுடைய கடனை தள்ளுபடி பண்ண மாட்டாங்க. ஏன்னா பணக்காரங்க வாழலாம், சாமானிய உழைக்கிற மக்கள் செத்துறணும், அதான் அவங்களுடைய வேலை. சரி, ஒன்றிய அரசு தான் தூக்கி போட்டுருச்சு. தமிழ்நாட்டுல மாற்றத்திற்கான ஒரு அரசு தானே விஜய் அவர்கள் அரசு. நாங்க எல்லாத்தையும் மாத்த போறோம், தலைகீழ் மாற்றம், இதுவரை பார்க்காத ஒரு அரசை நாங்க அமைக்க போறோம் சொன்னீங்கல்ல, செய்ய முடியலையே உங்களால. குறைந்தபட்சமாக விவசாயிகளுடைய என்ன பிரச்சனையில இருக்கிறாங்க அப்படின்னு கூட புரியலையே உங்களுக்கு. வயிற்றுல அடிச்சிருக்கிறீங்க. அண்ணா என்ன சொன்னாரு தேர்தல் வாக்குறுதியில? நாங்க மத்தவங்க மாதிரி எல்லாம் வாக்குறுதி கொடுக்க மாட்டோம், நம்மளை நம்பி வர்றவங்கள நம்ப வைப்போம், நாம அவங்களுக்காக ஆட்சிக்கு வந்ததும் நடவடிக்கை எடுப்போம் சொன்னது அண்ணன். பாருங்க, இது மத்தவங்க மாதிரி தேர்தல் வாக்குறுதின்னு சொல்லி ஏமாத்துறது கிடையாது. நம்மளை நம்புற மக்களுக்கு நம்பிக்கை தர்றது. நம்ம ஆட்சிக்கு வந்ததும் இதெல்லாம் செய்ய நடவடிக்கை எடுப்போம்னு சொல்றது. 5 ஏக்கர் வரை நிலமுள்ள விவசாயிகள் வேளாண் கூட்டுறவு வங்கிகளில் வாங்கிய பயிர் கடன் முழுமையாக ரத்து செய்வதற்கும், 5 ஏக்கருக்கு மேல் உள்ள விவசாயிகள் வேளாண் கூட்டுறவு வங்கிகளில் வாங்கிய பயிர்கடன் 50% வரை ரத்து செய்வதற்கான சாத்திய கூறுகளை ஆராய்ந்து உறுதியாக நடவடிக்கை எடுப்போம். திமுக மாதிரி எல்லாருக்கும்னு சொல்லிட்டு அதுல தகுதி பிக்ஸ் பண்ணி பாகுபாடு காட்டி ஏமாற்ற மாட்டோம். எல்லாத்தையும் வெளிப்படையாக சொல்லுவோம். சொன்னாரா? நாங்க மத்த கட்சி மாதிரி இல்லங்க, வாக்குறுதின்னு சொல்லிட்டு போயிட மாட்டோம், நம்பி வந்த மக்களுக்கு நம்புற மாதிரி நாங்க செய்வோம், மாற்றத்தை செய்வோம்ன்றதான் அண்ணன் ஸ்டேட்மெண்ட். அதுல அவர் விவசாயிகளுக்காக என்ன சொன்னாரு? 5 ஏக்கர் விவசாயம் பண்றவங்களுக்கு முழு கடனை தள்ளுபடி பண்ணிடுவோம். 5 ஏக்கருக்கு முழு கடனை தள்ளுபடி பண்ணிடுவோம். மற்ற இருக்கிற பெரிய விவசாயிகள் இருப்பாங்களா, 6 ஏக்கர் 10 ஏக்கர் 20 ஏக்கர், இவங்களுக்கெல்லாம் 50% கடனை தள்ளுபடி பண்ணிடுவோம். விவசாய கடனா நீங்க கூட்டுறவு வங்கியில வாங்கியிருந்தீங்கன்னா கூட்டுறவு வங்கியில வாங்கப்பட்ட கடன்களை தள்ளுபடி செஞ்சிருவோம் அப்படின்னு நான் சொல்றேன். சொன்னார்ல, செஞ்சீங்களா? என்ன பண்ணி வச்சிருக்கிறீங்க நீங்க? அண்ணன் வெறும் 50,000 தள்ளுபடி பண்ணிருக்காரு. வெறும் 50,000. அதாவது 50,000க்குள்ள கடை வாங்கினவங்களுக்கு 50,000 தள்ளுபடி பண்ணிடுவாராம். அதுக்கு மேல கடை வாங்கினவங்களுக்கு தள்ளுபடி இல்லை. அதுல குறிப்பா 1 லட்சம் வாங்கி விவசாயம் பார்த்துட்டீங்க, 1 லட்சம் கடை வாங்கிட்டீங்க, அவங்களுக்கு 5,000 ரூபாய் தள்ளுபடி. அதுலயும் அவர் ஒரு டேட்டை பிக்ஸ் பண்றாரு, இந்த தேதியில இருந்து இந்த தேதிக்குள்ள வாங்கினவங்களுக்கு இது தள்ளுபடி. ஒருவேளை 1 வருஷத்துக்கு முன்னாடி வாங்கியிருந்தா நோ தள்ளுபடி. 2025 மே மாசத்துல தொடங்கி 2026 பிப்ரவரி வரைக்கும் தான், ஒரு 7 மாசம் 7-8 மாசம் அவ்வளவுதான். இதுக்குள்ள வாங்கின கடனை தான் தள்ளுபடி பண்றதா சொல்லியிருக்காரு. இந்த 50,000 கூட இந்த தேதிக்குள்ள நீங்க வாங்கியிருக்கணும். ஒருவேளை போன மே மாசத்துக்கு முன்னாடி வாங்கிவிட்டீங்க, ஜனவரி மாசம் வாங்கிட்டீங்கன்னா உங்களுக்கு கடன் தள்ளுபடி இல்லை. புரியுதுங்க நான் சொல்றது? இந்த 8 மாசத்துக்குள்ள நீங்க வாங்கியிருந்தாதான், மற்றபடி உங்க கடன் தள்ளுபடி இல்லை. அப்படி நீங்க 1 லட்சம் இந்த 8 மாசத்துக்குள்ள வாங்கியிருந்தீங்கன்னா 5,000 ரூபாய் தள்ளுபடி. 1 ஏக்கர் நிலத்துல நெல்லை பயிரிடுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். முதல்ல நெல்லு விதை வாங்குறது, அதை முளைக்க வைக்கணும், தனியா பாத்திய கட்டி தனியா நெல்லை போட்டு அதை முளைக்க வச்சு பயிரை நாத்தை உருவாக்குவாங்க. இந்த நெல்லு நாத்தை தனியா பறிச்சு கொண்டு போய் தான் வயல்ல நடுவாங்க. அப்ப அதை பறிப்பு கூலி, அதை எடுத்துட்டு போய் நடுவு கூலி, அதுக்கப்புறம் அதுக்கு அடிக்கிற மருந்து
உழவுக்கான மருந்து ஏற்கனவே கிடைக்க மாட்டேங்குது உரமெல்லாம், அந்த உரத்தெல்லாம் வாங்கிட்டு வந்து போடணும். அதுக்கப்புறம் அதை பண்டிதம் பார்க்கணும், களைகளை எல்லாம் இல்லாம தண்ணி கிண்ணி எல்லாம் ஊத்தி பண்டிதம் பார்க்கணும். அடுத்தடுத்து மருந்து அடிக்கிறது எல்லாமே இருக்கு. இதெல்லாம் முடிச்சுட்டு அறுவடை பண்ணி அதை கொண்டு வந்து சேர்க்கணும். இவ்வளவு வேலைக்கு ஒரு ஏக்கருக்கு குறைஞ்சபட்சம் 50,000 இருந்து 70,000 வரை செலவாகும். குறைஞ்சபட்சம் 50,000 வச்சுக்கோங்களேன். அப்போ ஒரு 5 ஏக்கர் வச்சிருக்கிறவங்களுக்கு 2.5 லட்சம் ரூபாய் செலவாகும். நீங்க என்ன சொன்னீங்க? 5 ஏக்கருக்குள்ள இருக்கிறவங்களுக்கு முழு கடன் ரத்து. நீங்க அப்ப நீங்க 2.5 லட்சம் ரூபாய் கடன் குறைஞ்சபட்சம் நான் சொல்றேன் தள்ளுபடி பண்ணிருக்கணுமா இல்லையா? பெரிய கடை வச்சிருக்கிறவங்களுக்கு பாதி தள்ளுபடி பண்றேன் நீங்களே. அப்ப நீங்க என்ன பண்ணிருக்கணும்? ஒரு குழுவை போட்டு என்ன மாதிரி தள்ளுபடி பண்ணலாம், அதுக்கு என்னென்ன வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு பேசி இருந்திருக்கணும். ஒண்ணு இல்லையா, நான் கொடுத்த வாக்குறுதியை அப்படியே காப்பாத்துறேன்ப்பா அப்படின்னாவது காப்பாத்திருக்கணும். இப்ப நீங்க யாருக்கு செஞ்சிருக்கீங்க நல்லது? கத்திரிக்காய் போட்டிருப்பாங்கல்ல ஒரு ஏக்கர்ல, அவங்க கூட 50,000 செலவழிச்சிருவாங்க. கத்திரிக்காய் வெறும் கத்திரிக்காய் போட்டிருக்கோங்க, வெண்டைக்காய் போட்டிருக்கிறவங்க, வெறும் காய்கறி செடிகள் நட்டவங்க, அவங்களுக்கே 30,000க்கு மேல வந்துடும் கூலியும் அதுக்கான செலவும். இப்ப நெல்லு மாதிரியான பயிரிடுறவங்களுக்கு என்ன மாதிரி, என்ன அளவுகோல்? அதனாலதான் விவசாயிங்க ரொம்ப கதற ஆரம்பிச்சிட்டாங்க, போராட்டம் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க, ரோட்ல வந்து நிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. 1 லட்சம் ரூபாய் கடை வாங்கினா 5,000 ரூபாய் இவர் வந்து குறைப்பாராம், 5,000 ரூபாய் தள்ளுபடி பண்ணுவாராம். 95,000 ரூபாய்க்கு இவங்க வந்து தாலி அடகு வச்சு தெருவில் நிற்பாங்க. விவசாயிகளை ஓஞ்சும் கெடுக்கும் பேஞ்சும் கெடுக்கும் நம்ம ஊர்ல பழமொழி இருக்கு. அதிகமா மழை பெஞ்சும் ஒண்ணு இல்லாம போவாங்க, தண்ணியே இல்லாமலும் ஒண்ணு இல்லாம போயிடுவாங்க. உழவன் கணக்கு பார்த்தா உழைக்கு கூட மிஞ்சாதுன்னு பழமொழி இருக்கு. காரணம் என்ன? வெறும் கையங்காலம் தான் மிச்சம் அப்படின்னு பாட்டை கூட பாடி வச்சிருக்காங்க நம்ம ஆளுங்க. காரணம் அதான் யதார்த்தமும் கூட. எத்தனையோ லட்சம் பேர், 1900 சில்லற பேர் தமிழ்நாட்டிலே தற்கொலை பண்ணி கடந்த 3 வருஷம் செத்துருக்காங்க கடன் தாங்க முடியாம. இப்ப காப்பாத்தணுமா இல்லையா? காப்பாத்தணுமா இல்லையா? ஒரு அரசினுடைய நோக்கம் என்ன? நாங்க மாற்றத்தை செய்கிற அரசுனா விவசாயிகளை காப்பாத்தணும்ல. அந்த அம்மா என்ன சொல்றாங்க பாருங்க. ஏழை மக்கள் வயிற்றுல நீங்க அடிக்காதீங்க. எங்க கொஞ்சம் கொஞ்சம் விவசாயம் பண்ணி இந்த கடனை நம்பி நாங்க ஏமாந்து போனோம். எங்க வீட்டு பிள்ளை, உங்க வீட்டு பிள்ளை, உங்க வீட்டு பிள்ளை வர்றேன், நான் வர்றேன், நான் வர்றேன் என்று சொல்லி இந்த 60 வயசுல எங்களை தடுமாற விட்டுட்டீங்க. ஏழை மக்களை வயிற்றுல அடிக்காதீங்க. நாங்களே ஏழை விவசாயிங்க, எங்களை வயிற்றுல அடிக்காதீங்க. உங்க வீட்டு பிள்ளை, உங்க வீட்டு பிள்ளை வர்றேன் வர்றேன் வர்றேன்னு சொன்னீங்களே, இப்படி வயிற்றுல அடிக்கவா அப்படின்னு கேட்டாங்கல்ல. இது விஜய் கேக்குதா? வயிற்றுல அடிக்கிறதுக்கா நீங்க உங்க வீட்டு பிள்ளை வர்றேன் விஜய் வர்றேன் விஜய் வர்றேன்? நீங்க ஒரு ஐயா சொல்றாரு, சினிமால இருந்து வந்தாலும் நல்லது செய்யறேன்னு சொல்றாரு, நல்லது செய்வாரு, அவர் நல்லது செய்வாரு நம்பி நாங்க ஓட்ட போட்டோம். கடைசியில எதிர்பார்த்ததுல ஏமாற்றம் தாங்க மிச்சம். பாருங்க, விவசாயி எந்த அளவுக்கு நம்பிக்கையோடு வாக்களித்தமோ, எந்த அளவுக்கு அவர் சினிமா துறையில் இருந்து வந்தாலும் மக்களுக்கு விவசாயிகளுக்கும் நல்ல திட்டங்களை செய்வார் என்று எதிர்பார்த்தோமோ, எதிர்பார்த்ததற்கு ஏமாற்றமே மிச்சமாகிவிட்டன. சொல்றாங்களா? எவ்வளவு எதிர்பார்த்திருப்பாங்க, அதுல பாதியவா தள்ளுபடி பண்ணீங்கன்னா கொஞ்சம் கைய ஊண்டி எந்திரிச்சுக்கலாம்னு தான் நினைச்சிருப்பாங்க விவசாயிங்க. விஜய் கட்சிக்காரங்களே இன்னைக்கு விஜய் எடுத்து பேச ஆரம்பிச்சிருக்காங்க. இதுல விஜய் திருவண்ணாமலையில வேட்பாளரா நிறுத்தி இருந்தாரு அவர் கட்சியில. அவர் பேரு அருள் ஆறுமுகம். இவர் விவசாயிகள் உழவர் உரிமை இயக்கம் அப்படின்னு ஒரு இயக்கம் வச்சிருக்காரு, உழவர் உரிமை இயக்கம். அதனுடைய மாநில தலைவரா இருக்காரு இந்த ஆறுமுகம், அருள் ஆறுமுகம். இவர் தான் திருவண்ணாமலையில நிறுத்தப்பட்டாரு தாவேகா சார்பா. அவரு விவசாயிகளுக்கு ஆதரவா கடுமையா பேசியிருக்காரு விஜய் அரசன். முட்டு கொடுக்க முடியாதுங்கன்னு இருக்காரு. முடியாது முடியாது முட்டு கொடுக்க முடியாதுன்னு இருக்காரு. எங்களால முட்டு கொடுக்க முடியாதுங்க. இப்ப நீங்க செஞ்சது இருக்குல்ல, அது விவசாயிகளுக்கு செய்கிற துரோகம். நீங்க இப்ப கொடுத்திருக்கிற 50,000 கழிச்சிருங்கப்பா, 50,000க்குள்ள வாங்கினவங்களுக்கு, மத்தவங்களுக்கு 5,000 10,000 15,000 இருக்கீங்களே, இது விவசாயிகளுக்கு செய்கிற துரோகம். குறைஞ்சபட்சம் 50% நீங்க தள்ளுபடி செய்ய வேண்டும். நீங்க சொன்னது ஒண்ணு செஞ்சது ஒண்ணா? நீங்க IAS அதிகாரிகள்கிட்ட பேசி அவங்க சொல்றதை அப்படியே இம்ப்ளிமெண்ட் பண்றீங்களா? விவசாயிகளுடைய குரல் உங்களுக்கு கேட்கலையா? விவசாயிகிட்ட கேட்க மாட்டீங்களான்னு கேக்குறாருங்க. பாருங்களேன், விஜய் ஃபேன்ஸே கடுமையா கோவப்படுறாங்க. மெர்சல் விஜய்னு ஒரு பையன்லாம் பயங்கரமா சொம்படிப்பான். ஐயோ எங்க அண்ணன்லாம் யார் தெரியுமா, பறக்க விடுவாரு அப்படின்னுவாரு. அந்த பையனே விவசாயம் பாக்குற பையன் போல இருக்கு. அவரே விஜய்க்கு எதிராக எழுத ஆரம்பிச்சிருக்காரு. வெறும் 50,000 தான் கடனை தள்ளுபடி பண்ணிருக்காரு. நாங்க ஒரு 2 ஏக்கர்ல 1.5 லட்சம் ரூபாய் கடை வாங்கியிருக்கோம், நோ யூஸ். நிறைய பேர் கடை வாங்கியிருக்காங்க, தள்ளுபடி பண்ணலன்னா பெரிய அடி விழுவும் அப்படின்னு எழுதியிருக்காரு. ஒரு விவசாய வீட்டு பிள்ளையா கூட இருந்திருப்பாரு அவரு.
உங்களுக்காக அவ்வளவு முட்டு கொடுத்தவங்க தானே. கடைசியில் அந்த பிள்ளைகளையும் தெருவில் தான் நிக்க வச்சிருக்கீங்க. காஞ்சிபுரத்துல இருக்கிற விஜய் ஃபேன்ஸ் அவங்க ஒரு பதிவு போட்டிருக்கிறாங்க. என்னவா, worst மூவ், இது ரொம்ப கேவலமான மூவா இருக்கு அப்படின்னு எழுதியிருக்கிறாங்க. பாருங்க, நம்ம விஜய் கிட்ட ஒண்ணுதான் கேட்கிறோம். நீங்க சொன்ன வாக்குறுதியை நிறைவேற்றுங்க. சிறு குறு விவசாயிகள் ரொம்ப நொந்து போய் அலைகிறாங்க. நிலத்தோட போராடிக்கிட்டு இருக்கிறான், நிலத்தோட மல்லு கட்டிட்டு இருக்கிறாங்க. ஏற்கனவே விதை கிடைக்கல, உரம் கிடைக்கல, உரமும் மானிய விலையில கிடைக்கல, உரமே கிடைக்கல, அது மானிய விலையில கிடைக்கல. அரசு அதுக்கு எந்த ஏற்பாடும் பண்ணாம உட்கார்ந்து இருக்கீங்க. விவசாயிகள் ஏற்கனவே தத்தளிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. இதுக்கு இடையில தள்ளுபடி பண்றேன்னு சொல்லிட்டு 50,000 தள்ளுபடி அப்படின்னு அறிவிக்கிறீங்களே, கொஞ்சமாவது உங்களுக்கு சென்ஸ் இருக்கா? விவசாயிகள் குறித்த அக்கறை இருக்கா? குறைந்தபட்சம் விவசாயிகளை கூப்பிட்டு பேசுனீங்களா? ஒண்ணுமே பண்ணலையே. சினிமாக்காரங்க தானே நீங்க, உங்களுக்கு என்ன டேபிள்ல சோறு வந்துடும், உழைக்கிறவனுக்கு தானே வழி இல்லையாண்ணா?